காலை டிஃபன் தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேங்க. தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் தோசை நல்லா முருவலாகவும் பதமாகவும் வரும். தோசைக்கல்ல அதிகமாக சூடாக இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு வெங்காயத்தில் தேய்ச்சி விட்டுக்கணும். அப்புறமா மாவு ஊற்றி மெதுவாக தேய்ச்சி விடணும். அப்போ தான் தோசை பெருசாகவும் முருவலாகவும் வரும். இப்போ ஆயில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா தான் தோசை நல்லா பதமாக வரும், கருகாமல் இந்த மாதிரி வரும். இப்போ தோசையை திருப்பி போடாமல் கூட இன்னொரு தோசை நான் போட்டுக்க போகிறேன். அந்த தோசை தான் நல்லா முருவலாக வருங்க. ஸ்டவ்வு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஆயில் போட்டு இந்த மாதிரி ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா முருவலான தோசையும் எடுத்தாச்சு. ஒரு தோசை பதமாகவும் இன்னொரு தோசை முருவலாகவும் போட்டு எடுத்துக்கிட்டேன். தோசைக்கு இன்னைக்கு தக்காளி சட்னி, கத்திரிக்காய் பஜ்ஜி, தேங்காய் சட்னி 3 ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இந்த தக்காளி சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இந்த தக்காளி சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற டைட்டில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்து இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கான லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், வெங்காயம் தக்காளி மசாலா அரைச்சி வச்ச புளியூற்றி வச்சிருக்கிற முருங்கக்காய் காரக்குழம்பு, இது கூட தக்காளி ரசம், தயிர், பச்சை பயிரில் ஒரு பாயாசம் ரெடி பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்பவுமே சிம்பிளான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.